அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஐடிபிபியை சேர்ந்த, அதாவது இந்தோ தீபன் பார்டர் போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை இராணுவப்படை வீரரை சார்ந்த பிரேம்குமார் அப்படிங்கிறவர் காலமானார். அவருடைய இறப்புக்கு தமிழ்நாடு முன்னாள் துணை இராணுவப்படை சார்பாக நாங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பிரேம்குமார் பார்த்தீங்கன்னா காரைக்கால் பக்கத்தில் திருப்பட்டினம் அப்படிங்கிறது அவருடைய சொந்த ஊர். ஸோ ஐடிபிபியில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வேலை பார்த்துருக்கிறாரு. அவருக்கு ஒரு குழந்தை வேற இருக்குது, ஆண் குழந்தை, கீர்த்தின்னு சொல்லுவோம். இதில் பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த தினத்தந்தி நாளிதழ் ஒன்று, அப்புறம் தினகரன், இப்போ ரீசெண்டாக அந்த தினகரன் நியூஸ் பேப்பரில் இது வந்திருக்குது இன்றைக்கி. அதாவது இராணுவ வீரர் மரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. செய்தித்தாளில் இராணுவம் நீங்கள் போடுறது உங்களுக்கு பல முறை சொல்லப்பட்டிருக்கு. இராணுவம் அப்படின்னா ரெஜிமெண்டல் இருக்கும், ஸோ துணை இராணுவம்னா யூனிட் இருக்கும். இந்த ரெண்டுமே குறிப்பிடப்படலை. அதாவது மாடு மேய்க்கிறவனுக்கு கூட ஒரு வகை தெரியும். அவனுக்கு இந்த மாடை நம்ம மேய்க்கிறோம் அப்படின்னு, சர்ச்சி, சிந்து, யமுனா இப்படின்னு சொல்லி வகை கூட அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த செய்தித்தாள்களுடைய முக்கியமாக இந்த தினகரனுடைய நிருபர்கள் ஏதோ சட்டையில் அடிச்சுன்னு சொல்லி பொய்யான ஒரு தகவலை நீங்கள் ஒளிபரப்புறீங்க. அதாவது துணை இராணுவப்படை வீரர்களுக்கு இராணுவத்துக்கான அந்தஸ்து இல்லை அப்படின்னு சொல்லிங்க, எக்ஸர்வீஸ்மெண்ட்டுக்குரிய அந்தஸ்து இல்லைன்னு சொல்லி அரசு எந்த விதமான சலுகையும் வழங்குறதில்ல. ஆனால் இந்த மாதிரி இறப்பு ஏற்படும்போது பார்த்தா ஒட்டுமொத்தமாக இராணுவம்னு சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதனால் உங்களுடைய பிழைகளை நீங்கள் கொஞ்சம் திருத்திக்கோங்க. இனி வருகிற எந்த ஒரு வகையான ஒரு செய்திகள் ஏற்பட்டாலும் முழுமையாக அதை கேளுங்க. இராணுவம் என்றால் ரெஜிமெண்டல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ துணை இராணுவம் என்றால் அதில் 7 பிரிவுகள் வரும். எந்த பிரிவை சார்ந்தவர் அப்படிங்கிறது வரும். அப்போ அதில் யூனிட் இருக்கும். 1லேருந்து அந்தந்த கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்பர் இருக்கும். ஸோ அந்த யூனிட்டை பற்றி கேட்டு முழுமையாக விவரம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த செய்திகளை வெளியிட்டால் இன்னும் பத்திரிகையாளர்களுக்கு கொஞ்சம் விவரமாக புரியும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ பலமுறை நம்ம துணை இராணுவத்தை சார்ந்த வீரர்கள், முன்னாள் வீரர்கள், இந்நாள் வீரர்களும் இருக்கட்டும், ஸோ எங்களுக்கு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, செய்திகள் எல்லாமே பரப்புறீங்க. ஸோ இராணுவம்னு சொல்லி, ஆனால் துணை இராணுவ வீரர்களுக்கு எந்த விதமான அந்தஸ்துமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இராணுவ வீரர்னு சொல்லி ஏன் அதை அசிங்கப்படுத்தீர்கள் என்று தான் எங்களுடைய கேள்வி என்பதை இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறோம். இனி வரும் செய்திகளில் எந்த ஒரு பத்திரிகை நிருபராக இருக்கட்டும் விவரமாக சொல்கிறோம். இராணுவம் என்றால் ரெஜிமெண்டல் நம்பரை கேளுங்கள், துணை இராணுவம் என்றால் யூனிட்டை கேளுங்கள், எந்த பிரிவை சார்ந்ததாக கேளுங்கள். இதில் பிஎஸ்எஃப் இருக்கிறது, சிஆர்பிஎஃப் இருக்கிறது, ஐடிபிபி இருக்கிறது, சிஎஸ்ஐஎஃப் இருக்கிறது, எஸ்எஸ்பி இருக்கிறது, ஏஆர்ல சொல்லக்கூடிய அசாம் ரைபிள் இருக்கிறது, என்டிஆர்எஃப் இருக்கிறது, ஸோ என்ஹெச்எஸ் இருக்கிறது. இது போன்ற அமைப்புகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிந்து உண்மையை மட்டும் செய்தித்தாளில் நீங்கள் வருங்காலத்தில் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மிக்க நன்றி. வணக்கம்.